அதனால இனிமே இவரே கூப்பிடுங்க எல்லாருக்கும், எல்லாத்துக்கும் இவர் மைக் செட்டை எடுங்கன்றாப்ல. பாதிக்கப்பட்டுருவானா உங்க புரிதா? அப்படி பாதிக்கப்பட்டுருவானா எப்படி மண்ணாங்கட்டிக்கோ அப்படி. அப்புறம் ஒரு இதுக்கு போறாப்புல, இங்கதான் இது தஞ்சாவூருக்கு இப்படி சுற்றி பார்த்துட்டு வராப்புல. தஞ்சாவூர் பயணம் போயிட்டு வரும்போது ஒரு பழங்கால கோயில், அந்த கோயில் நல்லா கட்டியிருக்கு. பழங்கால கோயில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினதுன்னு தெரியல, யாருக்கும் யார் கட்டியிருப்பான்னு தெரியல. அப்போ நிற்கிற அதிகாரிகள்ட்டெல்லாம் கேட்குறாரு, இது யார் கட்டியிருப்பா, கட்டினது ஏதாவது அடையாளம் இருக்கா, கல்வெட்டில் ஏதாவது பேர் இருக்கானா? அதிகாரிகளுக்கு தெரியல, உள்ளூர்காரனுக்கு தெரியல, ரொம்ப நாள் வாழ்ந்தவனுக்கும் தெரியல, எவனுக்கும் தெரியல. இவ்வளவு காலமாக இருக்கிற இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினவன் பேர் தெரியல, ஒரு மாதம் கூட ஒழுங்காக எரியாத அந்த டீப் லைட்டுக்கு உபயம் யாருன்னு எழுதி வச்சிருக்கான். ஒரு மாதம் கூட ஒழுங்காக எரியாது, அது இந்த டியூப் லைட்டை போட்டவன் பேர் எழுதி வச்சிருப்பான். புரியுதா அவங்களுக்கு? அன்னைக்கு இத்தனை அணைகளை கட்டினவன் நம்ம தாத்தன் ஒரு இடத்துல காமராஜ் கட்டியதுன்னு போடல. இன்னைக்கு கக்கூஸ் கட்டின பேர் கூட இருக்கு. அது பார்த்தீங்களா? ஐயா நீங்க சென்னை வண்ணாரப்பேட்டையில் கூட்டம் நடக்குது, மேடையில் பேசிட்டு திரும்பி வராங்க ஐயா. வரும்போது நடுவன் தொடர் வண்டி நிலையம், அது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வண்டி போகுது. ஏன் இந்த பக்கம் தான் திருப்புற, வண்டியை எங்கே கொண்டு போற அப்படின்னா, அது வேகமாக ஓடி போய் விக்டோரியா நினைவரங்கத்திட்ட மெமோரியல் ஹால்கிட்ட போய் போகுது, திரும்பி போகுது நிற்கும்போது, ஏன் இந்த பக்கமாக சுற்றி வர, நீ போக்குவரத்து விதியைத்தானே பின்பற்றிருக்கணும். ஐயா இரவு 10 மணி ஆயிடுச்சுன்னா ஐயா கூட்டம் இருக்காதியா, நம்ம வாட்டுக்கு வேகமா விறுவிறுன்னு போயிடலாம்லையா. ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் எது போக்குவரத்து விதியோ அதை தான் நீங்க கடைப்பிடிக்கணும். முதலமைச்சரா இருக்க நம்மளே கடைப்பிடிக்கலன்னா அப்ப நாடு மக்கள் எப்படி சரியா கடைப்பிடிப்பான்? இன்னைக்கெல்லாம் முதலமைச்சர் பிள்ளைக்கு நாடு ரோட்ல ஓட்டப்பந்தயம் வைக்குது, இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, சைக்கிள் ஓட்டுறாங்க. நான் எல்லாம் படுற பாடு, என் வீட்டு பக்கத்துல தான் இவங்க எல்லாரும் வீடு இருக்கு. இந்த கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி சாலையில கயிறை கட்டி போலீஸ் 2000 பேர் நின்றுக்கிட்டு, இங்கிட்டு போகாத அங்கிட்டு போகாத, என்னைய பார்த்தோம் நான் ப்ளீஸ்னு, என்ன செய்வான்னு தெரியலையே அப்படின்ட்டு, போய் தொலைங்கடா, என்னத்தையே ஓட்டி தொலைங்கடா. கொடுமை. அப்போலாம் நான் தாத்தனை நினைச்சுப்பேன், இந்த பைத்தியக்கார மாதிரி உனக்கு வாழ தெரியல, என்னத்துக்கு இப்படி இருந்தா நீ கதை சட்டை கட்டிக்கிட்டு சும்மா ஒரு கடைசி வரை சன்னியாசியா வந்து